கொடுக்கிறான். எஜாலும் மையசாவாக்கிமா நாடியவர்களை மலடாக ஆக்கிறான். அவன் என்ன செய்யறான்? இவ்வளவு என்ன கொடுக்கிற நீ? இவன் பொம்பளை பிள்ளை பார்த்தா அவனை வரு, அவன் தான் காரணம். நீனு இல்ல அவளும் இல்ல அப்படி பார்த்தா அவன் தானே வந்திருக்கிறான். அப்ப நீ அல்லாவில வெறுக்கிறேன்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளை பத்ததுக்கு பொண்டாட்டிய வெறுக்கிறான்னு சொன்னா அல்ல பொம்பளை பிள்ளையோ வெறுக்கிறான்னு சொன்னா வெறுக்கிறது அல்லாத இவன் பிள்ளைய வெறுக்கிறான்னு எடுத்துக்கிற முடியாது. நான் தான் அவனை தந்திருக்கிறேன் அப்படி நல்லா எடுத்துக்கிறவானா இல்லையா? அதனால இந்த குழந்தைகள் விஷயத்துல வருங்கால தந்தையா இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க. நிகழ்கால தந்தை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. அப்ப வருங்கால தந்தைகள் ஆகக்கூடியவங்க என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சுக்கணும். அது போக குழந்தைகளுக்கு கொடுக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதுல ஒரு எள் முனை கூட பாரபட்சம் இருக்கக்கூடாது. பொண்டாட்டிமார்களுக்கு மத்தியில் நடக்கிற மாதிரி தான் அதுலயும் துல்லியமா தராசு பிடிச்ச மாதிரி நடக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல பாரபட்சம் காட்டுறவன அது ஒரு பெரிய குற்றம், பாவம்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு பிள்ளைக்கு மட்டும் 500 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறது, இன்னொரு பிள்ளைக்கு மட்டும் 150 ரூபாய்க்கு எடுக்கிறது. ஒரே தகுதியில் உள்ளவனுக்கு, அதாவது வயசுக்கு வித்தியாசத்துக்கு இருக்கலாம். அந்த வயசு அவன் அடையும் போது அதுக்கு மாதிரி இருக்கணும். அதுக்காக வேண்டி இவனுக்கு அரை டவுசரையும் பேண்ட் ஒரே ரேட் ஆகுமா? அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு குழந்தை 3 வயசு குழந்தையா இருக்கு, அதுக்கு உள்ள செலவு அதுக்கு ஆகும். ஒருத்தன் 25 வயசு காலேஜில் படிப்பான், அவனுக்கு உள்ளது அவனுக்கு ஆகும். அந்த பாரபட்சம் இல்ல. ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல இருக்கும் பொழுது ஒரே மாதிரி காலேஜுக்கு போறாங்க, ஒரே மாதிரியான சைஸ்லாம் ட்ரெஸ் போடுறாங்க, சட்டை பேண்ட் தான் ரெண்டு பேரும் போடுறாங்கன்னா அதுல வித்தியாசம் காட்டக்கூடாது. ரெண்டு பேருக்கு வாட்சி வாங்கி கொடுக்கும் போது சில வீட்டுல என்ன செய்வாங்க தெரியுமா? வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு வாங்குறது தான், அவனுக்கு வாங்கினது பழசு பூரா இவனுக்கு ரெண்டாவது ஆளுக்கு வாட்சி வாங்கி கொடுப்பாங்க. அவன் கட்டி பழசாகி வேற வாட்சி வாங்கி இதை கட்டி அவனுக்கு கொடுக்குறது. யாருக்கு? இவனுக்கு மனசுல என்ன பண்ணீங்க? என்னடா செகண்ட் ஹேண்ட் ஆகும் நமக்கு இல்லையா? செகண்ட் ஹேண்ட் தான்டா நமக்கு. அவன் தான் கட்டி கழிச்சுட்டான்ல, அவன் அதையும் போட்டுக்கிறது. அது புதுசை வாங்கி 2 பேருக்கு புதுசு வாங்கி கூட தூக்கி போடுது. யாருக்கா தர்மம் கொடு. ஒருத்த மூத்தவன் போட்ட சட்டையை இளைவனுக்கு கொடுக்கக்கூடிய வீடுகள் இருக்குது. மூத்தவன் பயன்படுத்தின பேனா, மூத்தவன் பயன்படுத்தின வாட்சி, மூத்தவன் பயன்படுத்தின புஸ்தகங்கள், இப்படி எல்லாம் பழசு. அப்ப அவனுக்கு என்ன மனசுல வர குழந்தை எப்படி அவனை நேசிப்பான்? வருங்காலத்தில் உன் மீது எப்படி அன்பு செலுத்துவான்? உனக்கு தள்ளாத வயசுல உனக்கு எப்படி அவன் அவன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவான்? அப்ப நம்ம இதெல்லாம் நோமான் பின் பஷீர் ஒரு சஹாபி, அவரு நோமான் சஹாபி, பஷீர் சஹாபி. பஷீர் பெரியவர், நோமான் சின்ன பிள்ளை. அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பஷீருங்கிறவருக்கு 2 மனைவி. அதையும் கவனிக்கணும். இந்த பஷீருங்கிற சஹாபிக்கு 2 மனைவி. ஒரு மனைவிக்கு குழந்தை இருந்து மூத்தா போயிடுச்சு, குழந்தைய விட்டு மூத்தா போயிடுச்சு. இன்னொரு பெண்ணை கட்டுறாரு. அந்த 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் நோமான்கிறவர். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பொதுவா எல்லா மனுஷனுக்கும் உள்ளது, பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த பிள்ளைக்கு சேஃப்டி. எப்பவுமே பொண்டாட்டி மண்டையை போட்டான்னு வைங்க, இன்னொருத்தி கட்டினான்னு வைங்க, அதுக்கு ஒரு பிள்ளை பிறச்சுன்னு வைங்க, 2 பிள்ளை கவனிக்க மாட்டான். இவனும் கவனிக்க மாட்டான், அவளும் கவனிக்க மாட்டான். இதான் நிறைய குடும்பத்தில் இருக்குது. இது தாய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு சேஃப்டி இருக்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த புது பொண்டாட்டி மேல ஒரு பிரியம் இருக்கும் போல இருக்கு. அதுல அப்படி லைக் ஆகி போய் இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறாரு. இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறார். இந்த பிள்ளைக்கு 2வது பொண்டாட்டி பிள்ளைக்கு மட்டும் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறார். முதல் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, ஆனா அதுக்கு ஒண்ணு எழுதி வைக்கல, சொத்தை எழுதி வைக்கிறாரு. மனைவி சொல்லி தான் வைக்கிறாரு. மனைவி தான் கேட்கறாங்க, பிள்ளைங்க எழுதி வைங்க அப்படின்னு. அப்படி கேட்கிற வழக்கம் இருக்குது. 3 செகண்ட் எழுதி சரி கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, இப்படி கொடுப்பேன்னு சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டேன், நீ சொல்லி கொடுக்க நான் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ்வை இதுக்கு சாட்சியா வைக்கணும். அப்பதான் நீ மீற மாட்ட, நாளைக்கு நடக்காது. அவர் நினைக்கிறான்னா ரசூலுல்லாஹ் முன்னாடி வாக்குறுதி கொடுத்துரு. அந்த காலத்துல பத்திரமா இருந்துச்சு, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது, வாயில சொல்றதுதான். அந்த காலத்துல எதை வச்சு சொத்துக்கள் பரிமாறிக்கிறாங்கன்னா சொல்லிட்டு போறதுதான். அந்த காலத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் 10,500 ரூபாய்க்கு வாங்கி இந்த சொத்தை அப்படியே எழுதி கொடுக்குற பழக்கம் அதெல்லாம் கிடையாது. இது உனக்குன்னு சொன்னா உனக்கு, எனக்குன்னு சொன்னா எனக்கு, இதான் அந்த காலத்து போற. அப்ப என்ன செய்யறாங்க அந்த அம்மா, இப்படி நான் ஒத்துக்குருவானா? ரசூலுல்லாஹ் போ, ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு இந்த சொத்து இந்த பையனுக்கு நான் கொடுத்துறேன், நீங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சாட்சி ஆக்குங்கன்னு சொல்லி அந்த அம்மா தூண்டி விடுது. சரி, இவரு நோமான மட்டும் பிடிச்சுக்கிட்டு போறாரு. மகன் தான் இதை அறிவிக்கிறார், 2வது பொண்டாட்டி மகன் தான் இதை அறிவிக்கிறார். பெரியாரா போய் வேற ஆள் அறிவிக்கல. என்ன எங்க அத்தா கூட்டிட்டு போனாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த மாதிரி என்னுடைய சொத்தை நான் அந்த மகனுக்கு எழுதி வைக்கிறேன், அவருக்கு கொடுக்க போறேன், நீங்க அதுக்கு நீங்க தான் சாட்சி, உங்களை சாட்சி ஆக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, சாட்சி ஆகுது, சாட்சி பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த ஒரு பிள்ளை தான் உனக்கு வேற பிள்ளை இருக்காங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு உடனே கேக்குறாங்க, உடனே சாட்சி ரொம்ப சார்பான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. சும்மா கேட்டது சாட்சி தானே அப்படி நினைக்க மாட்டாங்க. இதுல என்ன கிரிமினல் இருக்குது, ரொம்ப விவரம். அதான் அல்லாஹ் படிக்கலையே தவிர சுப்ஹானல்லாஹ் ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பு. ஒரு சின்னதுன்னு எல்லா டவுட்டையும் பார்ப்பாங்க. அப்படி கேட்கறாங்க, வேற பிள்ளை ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறாங்க. அது ஷார்ப்பா இருக்கனால ஒட்டகத்தை சொன்னா ஒரே அடி அடிக்கிறாங்க.
என் பிள்ளை இல்ல சொன்னது உங்களுக்கு இப்படி பதில் சொல்ல முடியுமா உடனே? என் பிள்ளை இல்லன்னு சொன்னவருக்கு அவருக்கு புரியுற மாதிரி பதில் சொன்னாங்கல்ல. எதா இருந்தாலும் சரி அப்படிதான், நெத்தி அடிதான். அப்ப கேக்குறாங்க வேற பிள்ளைகள் இருக்கா? வேற பிள்ளை இருக்கா? அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. எது கேட்கணும் தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது கேட்கறாங்கன்னு தெரியல. வேற பிள்ளை இருக்கா? சரி. அப்ப குள்ள வலதக்க நகல்த்த, அப்ப எல்லா பிள்ளைகளும் அந்த மாதிரி கொடுத்துருக்கீல அப்படிங்கிறாங்க. இவருக்கு என்ன கொடுத்தியோ அது எல்லா பிள்ளைகளுக்கும் தானே அப்படின்னு கேட்கறாங்க. இவருக்கு மட்டும்தான், இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாயத்திற்கு நான் சாட்சிக்காரன் இல்ல, போ செஞ்சு போ. நியாயத்திற்கு நீ சாட்சியாக்கு, நீ செய்யற அநியாயம் அக்கிரமத்துக்கு நான் சாட்சியா? சஹீஹுல் புகாரில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இது ஒரு அநியாயங்கிறாங்க. பாருங்க, உன் பிள்ளைதான், உன் சொத்து தான், நீ தான் கொடுக்க கடமைப்பட்டவன். யார் வீட்டு சொத்தும் இல்ல, வேற பிள்ளையும் இல்ல, கொடு, நல்லா கொடு. ஆரம்பிச்சது அநியாயம். நான் சாட்சியாக்க மாட்டேன், சாட்சியா இருக்க மாட்டேன்ட்டாங்களே, திருப்பி அனுப்பிட்டாங்களே, எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துருவா. அது என்ன, அதுல பார்வை ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, இது கூடாதுன்ட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிடுறாங்கன்னு கேட்டா, இந்த குழந்தைகளுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டுவது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தவறுன்னு பார்க்கணும். எத்தனையோ குடும்பங்கள்ல பாக்குறோம், அவளுக்கு ஒரு பிள்ளைக்கு மட்டும் ராத்திரி எழுதி வைக்கிறது, ஒரு பிள்ளைக்கு மட்டும் அப்படி பண்ணினா உன்னை ஏமாத்திட்டு போயிருவான். இது யாரு இதை அடிச்சுப்பா, நல்ல புள்ளதான் அடிக்குவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அப்ப இந்த மாதிரி மனதில் உள்ளவனை நல்லவனுக்கு ஏமாத்த தெரியாது. எப்போதுமே இந்த வெகுடி இருக்கான் பாருங்க, யார் ஏமாத்துவா? எவன் புத்திசாலியா இருக்கானோ, ஏமாத்துறதுக்கு புத்திசாலி வேணும்லங்க, மாட்டிக்கிறான். இல்லாட்டி ஏமாத்தாம ஒழுங்கா நடக்கிறதுக்கு புத்திசாலி தேவையில்லை. எதுக்கு புத்திசாலி கூட வேணும்? ஃப்ராடு பண்றதுன்னா பெரிய அறிவாளியா இருப்பான். பெரிய அறிவாளியாது இந்த கிரிமினல், இந்த நக்சலைட் எல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்களுக்குள்ள மூளை உலகத்துல யாருக்கும் கிடையாது. இந்த விமான கடத்தலாம் கெட்டவனா இருக்கலாம், அந்த மூளை பயங்கரமான மூளையா இருக்கும். அப்படி விட்ட மூளை உள்ளவங்க, தப்பு செய்யறவனுக்கு எல்லாம் மூளை அதிகமா இருக்கும். மூளை அதிகம் உள்ளவனாலதான் ரொம்ப பெரிய, அதை மாட்டிக்கிறாம தப்பு செய்ய முடியும். மற்றவன் எல்லாம் தப்பு செய்ய மாட்டிக்கிறான். மூளை ரொம்ப இருக்கிற மாட்டிக்கிற மாட்டான், அதெல்லாம் வீணா போயிடுவான், பிளான் பண்ணி போயிடுவான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கொடுக்குறது பாவச்சம் வந்துருச்சுன்னா கெட்டவன் தான் நடிச்சு நம்ம சொத்து வாங்கிட்டு போயிடுவான். ரெண்டு பிள்ளைல எவன் மோசமா இருக்கானோ, தருதலையோ, அவன் என்ன செய்வான், அப்படி இந்த அப்பா குழுந்து போயிடுவாரு, அம்மா அப்படி கூலாகி போயிடுவாங்க. இவன் ஒண்ணும் செய்யாம இருக்கான் பாருங்க, அப்பாவியா, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு எந்த வெகுளித்தனமும் இருக்காது, அண்ணன் மேல பகை இருக்காது, அத்தா மேல வெறுப்பு இருக்காது, அவன் உன்ன வேலை உண்டு இருப்பான், அந்த காசு மேல வெறி இருக்காது. அவன் தெருவுல நிப்பான் நல்லவன். யாருக்கு இது கிடைக்கும்னு பார்த்தா கெட்டவனுக்கு தான் கிடைக்கும். கடைசியில கஞ்சி ஊத்துற அவன் தான் ஊத்துவான். நீ எவனுக்கு கொடுக்கலையோ அவன் தான் கஞ்சி ஊத்துவான். காசுக்காக வேண்டி இப்படி டிராமா போட்டவன் அவன் கஞ்சி ஊத்த போறான். அவன் நோக்கமே தகப்பன்கிற நோக்கமே அவனுக்கு கிடையாது, காசுக்காக நடிச்சிருக்கிறான், அவனா கஞ்சி ஊத்துவான். அப்ப இதுல என்ன பார்க்கணும், கஞ்சி ஊத்துறானோ ஊத்தலையோ, நாம பாரபட்சமா இருக்க கூடாது. அதாவது உசுரோட இருக்கும் போது கொடுக்கறது, மௌத்தா போன பிறகு, மௌத்தா போற நேரத்துல கொடுக்க தேவையில்லை. கொடுத்தாலும் செல்லாது, மரணிக்கிற நேரத்தில் கொடுத்தா செல்லாது, வசியத்து செல்லாது, வாரிசுக்கு வசியம் செய்ய முடியாது. ஏன்னா அல்லாவே ஒரு பங்கை பிரிச்சு தந்துட்டான். நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு எவ்வளவுன்னு அல்லா கணக்கு போட்டு வச்சிருக்கான். அதன்படிதான் பங்கு வைக்கப்படுமே தவிர நான் போட்டு மரணத்துக்கு பிறகு இப்படி செய்யுங்கன்னா சட்டப்படி செல்லாது வாரிசுகளுக்கு. உசுரோட இருக்கும்போது கொடுக்கிறது, உசுரோட இருக்கும்போது கொடுக்கிற விஷயங்கள்ல சட்டையில இருந்து, பேனாவுல இருந்து, திங்கிற உணவுல இருந்து எந்த வித்தியாசமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா குடும்ப அமைப்பு கெட்டு போயிடும். சமூகம், அந்த குடும்பத்தினுடைய அந்த யூனிட் இருக்கு பாருங்க, கட்டுக்கோப்பு சின்ன பின்ன பயணம், அந்த நம்பிக்குள்ள பாசம் தாயதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்படி இப்படி பிள்ளைகளுக்குள்ள ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு இடையில வித்தியாசம் பண்றீங்களா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்களுள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து உரிமை கொடுத்தா எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இஸ்லாத்துல இருக்கா இல்லையா? இஸ்லாத்துல சொத்து உரிமை மத்த கொடுக்கறதெல்லாம் விடுங்க, சொத்துல பெண்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குது. எந்த தகப்ப மகளுக்கு சொத்துரிமை கொடுத்தான்? அப்பன் செத்து போன எந்த அண்ணன் தங்கச்சிக்கு சொத்தை கொடுத்தான்? 50 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குங்க, இவன் அப்படி எடுத்துக்கிட்டு வீடுனாலும் அவளுக்கு பங்கு இருக்குது, மாளிகை கடனாலும் பங்கு இருக்குது, ஒவ்வொரு சொத்துலையும் பங்கு இருக்கு. என்ன செய்வான் தெரியுமா? தங்கச்சி கூப்பிட்டு கையெழுத்து போடுமா, இந்த ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கமா, 5 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் பங்களாவை எழுதி வாங்குறதுக்கு, வில்லங்க இல்லாம போறதுக்கு ஒரு கையெழுத்து வாங்குவா, சந்தோஷமா வச்சுக்கிறேங்க, பிச்சையா கொடுக்குறேன். 5 லட்சம் ரூபான்னா பாதி அவளுக்கு இருக்குல்ல, 2 இருக்குல்ல, 5 லட்சம் ரூபான்னா 1/3 அவளுக்கு இருக்குது, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1ங்கிற கணக்குல. அப்ப 3ல 1 அவளுக்கு இருக்கா இல்லையா? அவ 1,66,000 அவளுக்கு வரணும்ல. கொடுத்தியா? எத்தனை பேர் கொடுத்தோம்? எத்தனை தகப்பனார் மாறு விட்டுட்டு போன சொத்துக்களை நீங்க அனுபவிச்சிருக்க இளைஞர்கள் இருக்கிறீங்களா? உங்க அக்கா தங்கச்சி கொடுத்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. தகப்பன் செஞ்சதா, தகப்பனுடைய சொத்து எல்லாருக்கும் சமமானது, அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டு போகல. அப்ப நம்முடைய சகோதரிக்கும் அதே மாதிரி பங்கு இருக்கு. எப்படி இஸ்லாமிய பங்கு? தகப்பனுடைய சொத்துல 1 லட்சம் ரூபாய் இருந்தா 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 5 பங்கா பிரிச்சு ஆகணும். ஆம்பளை பிள்ளைக்கு 2ங்கிற வகையில,
பெம்புளை பிள்ளைக்கு ஒண்ணுங்கிற முறையில இவளுக்கு 1, அவனுக்கு 2, இவனுக்கு 2, மொத்தம் 5 பங்கு. 1 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போனா இவளுக்கு 20,000, இவங்களுக்கு 40,000. இப்படி கொடுத்தீங்களா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா? தொழில கொடுத்தீங்களா? வாங்கி போட்டு அசையா சொத்துல கொடுத்தீங்களா? மீதியா இருக்கிற தாயார் விட்டுட்டு போன நகையில கொடுத்தீங்களா? ஒன்னும் கொடுக்கல. அப்ப இந்த மாதிரியான பாரபட்சங்கள் இஸ்லாம் ஒத்து அநியாயம், இதெல்லாம் அக்கிரமம். அப்ப இந்த இன்னும் சொல்ல போனா இந்த டவுரி இந்த சமுதாயத்துல வந்தது காரணம் இது ஞாபகம் வச்சுக்கிறங்க. எதனால டவுரி வாங்குறான்? எதுக்கு வாங்குறான்? அவளுக்குன்னு உள்ள உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் முதே வாங்கிக்கிறோம். அதானுங்க சொத்துல சட்டப்படி உரிமை வரும்னா கேட்க மாட்டாங்க. சொத்துல வரும்ல எடுத்துக்கிறோம், இப்ப என்ன கேட்க மாட்டேன், இருக்கிற பங்கு வச்சுட்டு போயிருவாங்க. அப்ப சொத்துரிமை கொடுக்கலங்கிறது தான் இந்த வரதட்சணைக்கு மூல காரணமே. பெண்களுக்கு சொத்துரிமை கரெக்டா இருக்குங்கிற நடைமுறையை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள்ட்ட கேட்க மாட்டான், இருக்கிற பங்கு வச்சு நமக்கு தான் வரப்போன்னு நினைச்சிருவான். இந்த கல்யாணம் பண்ண போறவன் அப்படி ஆசை காசாசை உள்ளவனா இருந்தா கூட எது கேட்கணும்? அவன் மண்டையை போட போறான், கிழமை போட்ட பிறகு நினைக்கவே இல்லையா? இந்த கிழமை மாமனார் கிழமை மண்டையை போட்டான்னு சொன்னா அப்புறமா இருக்கிற சொத்தை பிரிப்பாங்க. நம்ம பொண்டாட்டிக்கு உள்ளது வரும், அதை எடுத்துக்கிறோம். இப்ப கேட்கணும் நம்ம அதோட கூட வந்துருமில்லங்க. அப்ப எதனால கேட்க மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, சும்மா 5000 ரூபாய் கொடுப்பாங்க, முதல்ல வாங்கி கொடுவோம். அதுதானே கேட்கறான். அது வரதட்சணை நான் நியாயம்னு சொல்ல வரல. நீங்க சொத்துரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமா உருவானீங்கன்னா இதை ஒழிக்கலாமா இல்லையா? அவன் எதிர்பார்க்காத ஒரு நிலையை உண்டாக்கலாமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி பெண்கள் விஷயத்தை ரொம்ப அநியாயம் பண்றோம். அது மாதிரியா பாரபட்சம்? ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் பாரபட்சம் காட்டக்கூடாது. மூத்தவன் இளைவங்கிற பாரபட்சம் எல்லாம் கிடையாது. நல்லவன் கெட்டவங்கிற பாரபட்சமும் கிடையாது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிற பாரபட்சமும் கிடையாது. குழந்தைகளுக்கு மத்தியில் சமமான முறையில் என்ன செய்யணும்? நம்ம குழந்தைகள் நடத்தணும். இப்படி எல்லாம் நடத்தலன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம பாவி ஆயிருவோம்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நமக்கு எச்சரித்து இருக்கிறாங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு போதும் அறிவாளிகளுக்கு. குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துங்க, ஒழுங்கா நடங்க. நீங்க அவங்கள்ட்ட இருந்து பிறகு அடிமையை நினைச்சிடாதீங்க. குழந்தைகளை ஆடு மாடு கிடையாது, அறிவு இருக்குது. நமக்கு உனக்கு இருக்கிற அதே மாதிரியான மூளை அவனுக்கும் இருக்குது, ரோசம் இருக்குது. ரொம்ப ரோசம் வந்துடும், அவனும் பேசினா பிள்ளையா இருக்கலாம், ரோசம் வந்துச்சுன்னா யாருக்கு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். அதனால அதெல்லாம் உணர்ந்து உங்களை நன்மைப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்றான். இதை பேணி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. முக்கியமான கல்லு கடவுள் கிடையாது, மண்ணு கடவுள் கிடையாது. கடவுள்ங்கிறவன் இந்த அகில உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிற ஒரே கடவுள். நம்புறீங்களா? அது எந்த டவுட்டும் இல்லையில. சரி. ரெண்டாவது, இந்த ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துக்கு சொல்லி தந்தவர் நிறைய பேர் சொல்லி தந்திருக்கிறாங்க. கடைசியா சொல்லி தந்தவர் நபிகள் நாயகம். அது தெரியுமில்ல உங்களுக்கு? அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களும் கடவுள் இல்ல. அவங்க அல்லாஹ் அவங்க ஒரு கடவுள்னு சொல்லி தந்தாங்க நமக்கு. அவங்க நல்ல நல்ல அறிவுரைகள்லாம் சொன்னாங்க. நீ கேட்டீங்கல்ல, இந்த அறிவுரைகள்லாம் அவங்க சொன்னதுதான். இந்த குழந்தைகளை சமமா நடத்தணும், நல்ல அறிவுரையா இருக்குல்ல, கேட்கறதுக்கு அருமையான அறிவுரை தானே. இந்த மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்லி தந்தவர் யாரு? நபிகள் நாயகம். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புறீங்களா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பரான முறையில் முஸ்லீம் ஆயிட்டீங்க. வேற எந்த சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஏதாவது பேர், அழகான பேர் பிடிக்குதா? என்ன பேரு? அப்துல் ரஹ்மான். சூப்பர், அழகான, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க. ரொம்ப அழகான பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்துல் ரஹ்மான். உங்களுடைய பேரு அப்துல் ரஹ்மான் அர்த்தம் தெரியுமா? ரஹ்மான்னா கடவுள். கடவுள் இருக்காருல்ல, ஒரு சூப்பர். அப்படியே நீங்க கடவுளுக்கு தான் அடிமை, மனுஷனுக்கு அடிமை கிடையாது. நம்ம யாருக்கு அடிமையா இருக்கலாம்? கடவுளுக்கு அடிமையா இருக்கலாம். எந்த பயலுக்கு அடிமையா இருக்க கூடாது. பேருக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். சரியா? இன்னையில இருந்து நீங்க கூட பிறந்த சகோதரர் எல்லாருக்கும் எந்த பாரபட்சம் கிடையாது. முடிஞ்சு முஸ்லீம் ஆயிட்டீங்க.